பண்ணாம அதுக்குள்ளேயும் இப்ப பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பேசும் பொருள் இந்த 5000 ரூபாய். ஏன் இவ்வளவு நாளா வந்து கோடை விடுமுறை வந்து வரவே இல்லையா? 4.5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல வந்து இத்தனை வருஷத்துல கோடை விடுமுறை வரவே இல்லையா? இப்ப மட்டும்தான் இந்த சீசன்ல தான் கோடை விடுமுறை வந்து வந்திருக்கா? இந்த மாநில அரசு வந்து இப்படி 2000 ரூபாய் லஞ்சமா இப்படி பெண்களுக்கு முன்னோட்டி கொடுக்குறாங்க. இத வச்சு மகளிருக்கு எதுவும் நல்லது பண்றாங்களா? மகளிருக்கு வந்து நல்லதே கிடையாது. ஆனா எதனால வரலன்னு தெரியல. ஆனா எல்லா மக்களுக்குமே கொடுக்கணும்ல. ஒரு மக்களுக்கு கொடுத்து இன்னொரு மக்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க வேதனைப்படுவாங்க. ரேஷன் கடையில ரேஷன் கடையிலேயே மொத்தமா கொடுக்கணும். எல்லா மக்களுக்குமே கொடுக்கணும், சேரும். இது நீங்க அப்போ ஆளுக்களை பார்த்து கொடுக்கணும். இத வசதியா இருக்காங்க, வீடு வசதியோட இருக்காங்க, அப்படி பார்க்கணும். இல்லாத மக்களுக்கு தான் வரல, இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வரதான் செய்யுது. நிறைய பெண்கள் என்னை மாதிரி பெண்களுக்குலாம் அந்த தொகை வந்து ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். என்னுடைய குழந்தைகளுக்கு அவங்க நினைச்ச ஒரு பண்டத்தை என்னால வாங்கி கொடுக்க முடியுது. உடம்பு சரியில்லாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனாலே குறைஞ்சது 500 ரூபாய். அப்படி நேரங்கள்ல கூட நான் தவிச்சு நிற்கக்கூடிய நேரங்கள்ல கூட இந்த தொகை வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அந்த நிலைமை வந்து இன்னைக்கு நிறைய பெண்களுடைய வாழ்க்கையில மாறி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எங்க செலவுகளை எங்களால செலவு பண்றதுக்கு எங்க அண்ணனா இருந்து ஒரு நல்ல ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து எங்களுடைய முதல்வர் இந்த தொகையை தந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப கோடான கோடி நன்றி. 5000 ரூபாய் கொடுத்தது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. பட் கிடைக்க வேண்டியவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு கிடைக்காம இருக்குது. அவங்களுக்கும் கிடைச்சாக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏதோ ஒன்று ஆகும். திடீர்னு 5000 தர்றதுனால ஒரு இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. இது கிடைக்கணும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. இது கிடைச்சதில் எங்களுக்கு ஒரு சின்ன உதவியாக இருந்துச்சு. இருந்தாலும் கிடைக்காத ஆட்களுக்கு இது கிடைக்க ஒரு உதவி கொடுத்தா நல்லாயிருக்கும். வாடகைக்கு அது ஒரு ஒர்க் ஆகுது எங்களுக்கு. அந்த வாடகை சாப்பாட்டு விலைக்கு ஆகுது. எனக்கு புருஷனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. நான் இதை வச்சு தான் என்னுடைய பிழப்புமே வியாபாரம் பார்த்து இதை வச்சு தான் பிழப்பிருக்கேன். ஓட்டு அவருக்கு தான், ஸ்டாலினுக்கு தான், வேற யாரு? அது என்ன தப்புல? நம்ம எவ்வளவு உரிமை வாங்கிட்டு அடுத்தவருக்கு கொடுக்குறதா அவருக்கு தான். எப்போதும் எனக்கு ஆயுசு முடியாது வர ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு. எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து மாசம் 1000 ரூபாய் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க எங்க அக்கௌண்ட்ல. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மாசம் ஒரு 1000 ரூபான்றது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு இப்போ வந்து 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏற்றி விட்டுருந்தாங்க. நாங்க எதுவுமே எதிர்பார்க்காத டைம்ல வந்து அதை ஏற்றி விட்டுருந்தாங்க. நாங்க லோன் கட்டுறதுக்கு அதெல்லாம் பக்கத்துல யார்ட்டையாவது வாங்கி கொடுக்கறது, இல்லை எங்க சம்பள காசுல 7000 ரூபாய் 8000 தான் சம்பளம் வாங்குறோம். அதுக்குள்ளதான் எடுத்து கட்டிட்டு இருந்தோம். இப்ப திடீர்னு இந்த 5000 ரூபாய் ஏற்றி விட்டது வந்து எங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மறுபடியும் சிஎம்ஐயா வந்து 2000 ரூபாய் ஏற்றி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இது மறுபடியும் தொடரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். மறுபடியும் வந்தாங்கன்னா இது மாதிரி அவங்க கொடுத்த வாக்கு மாதிரி இன்னும் செய்யணும், நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஐயா மறுபடியும் வரணும்.